இன்னைக்கு வீடியோவில் நம்ம 150 முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்ப்பீங்க, இந்த மிஷினை குறித்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு, மிஷினை புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த மிஷின் தேவை அப்படின்னா கீழே டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, நாங்கள் எப்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஒருவேளை நாங்கள் அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் கூட கால் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலாம் விஷயத்தை இப்போ நம்ம முழுசாக பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நாம 1/2 இன்ச் பிளேவுட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் பிளேவுட் தான். இந்த மிஷினோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இந்த ஐலண்ட் ஷீட் தான். என்னன்னா இந்த மிஷின்ல ஏதாச்சும் சர்வீஸ் இஷ்யூ வருது அப்படின்னா இந்த ஐலண்ட் ஷீட்டை நீங்க தனியாக கழட்டிடலாம். கழட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ மிஷினில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த கண்ட்ரோலரில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக ரிசால்வ் பண்ணி உங்களுக்கு திரும்பி அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷீட்டு. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் நம்ம கண்ட்ரோலர் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வச்சிருக்கோம். இப்போ கண்ட்ரோலரை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸீரோ கண்ட்ரோலர் தெர்மோஸ்டாட். இந்த கண்ட்ரோலருக்கு நாங்கள் 1 இயர்க்கான வாரண்டியை கொடுத்துட்ருக்கோம். இது வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஓகே, இந்த கண்ட்ரோலர் எப்போப்பெல்லாம் ஆன் ஆகுதோ அப்போ இந்த இண்டிகேட்டர் ஆன் ஆகும். இப்போ நீங்கள் வெளியிலேருந்தே பார்க்கலாம், இந்த இண்டிகேட்டர் இந்த ஆன் ஆகும்போது இங்கே லைட் உங்களுக்கு ஆன் ஆகும். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து இது வந்து ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மிஸ்ட் மேக்கர் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த மிஸ்ட் மேக்கர் உள்ளே இருக்கும். நம்ம இன்சைட் வீடியோ பார்க்கும்போது அது உங்களுக்கு காட்டுவோம். நாங்கள் இந்த ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் ஆன் ஆகும்போது இந்த இண்டிகேட்டர் ஆன் ஆகும். கீழே இருக்கிற இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னா டைமர். இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்றதுனால இந்த மிஷினில் இருக்கிற இந்த எக்ஸ்லாம் வந்து ரோல் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி உள்ள ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமர் ஆன் ஆகும்போது இந்த இண்டிகேட்டர் ஆன் ஆகும். அப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்லாம் இந்த இடத்துல ரொட்டேஷன் ஆகாத உங்களால் பார்க்க முடியும். சரிங்க, இந்த மிஷின் அவரோட அவுட்லுக் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம அடாப்டர் ஒன்று கொடுக்குறோம். எதுக்காகனா இது வந்து உங்களுக்கு இந்த டைமருக்கு ஒரு அடாப்டர் ஒன்று கொடுக்குறோம். அந்த அடாப்டரை வெளியில் வச்சு தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஏதாவது சர்வீஸ் இஷ்யூ வந்தது அப்படின்னா அடாப்டரை ஈஸியாக நீங்கள் கழட்டி நீங்களா என்னன்றதை பார்த்து அதை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ எந்த இடத்துல எது பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ நிறைய ஒயருங்க அங்கே எங்கன்னு இருக்கும். அடாப்டர் தான் போயிருக்கா, இல்லை இந்த அடாப்டர் பின்னு தான் போயிருக்கா அப்படின்றது உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக வேண்டி இந்த அடாப்டரை கொடுக்குறோம். இந்த அடாப்டர் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது வந்து நம்ம நார்மலாக டிவிக்கு யூஸ் பண்ணுற அடாப்டர். நம்ம டாடா ஸ்கை இருக்கு இல்லைங்களா, ஏர்டெல் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அடாப்டர் இது. அதில் ஈஸியாகவே உங்களுக்கு கிடச்சிரும் இந்த அடாப்டர். அதனாலேயே நாங்கள் வெளியில் கொடுக்குறோம். ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்கள் வெளியிலேயே மாற்றிக்கலாம். இப்போ வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மிஷினில் என்னென்ன ட்ரே கொடுத்துருக்கோம், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற விஷயத்தை நான் உள்ளுக்குள்ளே காட்ட போகிறேன். இப்போ நம்ம அப்படியே பாக்ஸ்குள்ளே போகலாம். பாக்ஸ்குள்ளே போகும்போதே உங்களுக்கு தெரியும் 2 ட்ரே கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ரே இருக்குது, மேலே ஒரு ட்ரே இருக்குது. இது வந்து மொத்தமாக 150 முட்டை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால வேண்டி கீழே ஒரு 75 எக்கும் மேலே ஒரு 75 எக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம எப்பவுமே மிஷினில் தெர்மாகோல் ஷீட் ஒட்டாமல் கொடுக்கவே மாட்டோம். இப்போ பார்ப்பீங்க, இந்த தெர்மாகோல் ஷீட் எதுக்குன்னா ஹீட் அந்தளவுக்கு உங்களுக்கு தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பவர் இந்த தெர்மாகோல் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் ஹீட்டை வெளியே அனுப்புறதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் உங்களுக்கு அந்த ஏரை நல்லா செட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் சமமான ஒரு ஹீட் வந்து இந்த மிஷினில் பரவும். அப்படியே பாருங்க, லெஃப்ட் சைடில் இந்த இன்னொரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி ஃபேன். இது எதுக்குன்னா ஒரு ஜஸ்ட் சப்போர்ட்டுக்காக. அந்த ஃபேனுக்கு பேக் சைடில் ஒரு 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம், அதாவது ஹேர் வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு. அடுத்து பாருங்க, இந்த ஃபேன் பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு அடாப்டர் இருக்கும். அது என்ன அடாப்டர்னா, உள்ள நம்ம ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் வெளியில போர்டு காட்டணும் இல்லைங்களா, அந்த போர்டுல இருந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மிஸ்ட் மேக்கர் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மிஸ்ட் மேக்கரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த அடாப்டர். அப்படியே பாருங்க, உங்களுக்கு அந்த மிஸ்ட் மேக்கர் யூஸ் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். இப்படி ஒரு மாதிரி கலரை லைட் எரியும் பாருங்க. இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்ல கட்டுறேன், இப்போ தெரியும் பாருங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஈரப்பதம் குறையும் போதெல்லாம் ஒரு ஃபாகை கிரியேட் பண்ணும். இது பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபாக் வெளியே வருது உங்களால பார்க்க முடியும். மிஸ்ட் வெளியே வரும் பாருங்க. ஸோ இதனால வந்து ஈரப்பதம் குறையும் போதெல்லாம் அதுவா உங்களுக்கு ஈரப்பதத்தை கூட்டிட்டு முட்டைகளுக்கு தேவையான ஈரப்பதத்தை சூப்பராகவே உங்களுக்கு கொடுக்கும். அதனால ஹேச்சிங்ல நல்ல ஒரு ஹேச்சிங் ரிசல்ட் உங்களால் எடுக்க முடியும். இவ்வளவுதாங்க இந்த மிஷினோட உள்பக்கம். நல்ல குவாலிட்டியான ஒரு மிஷின். நான் இப்போ சொல்ற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மிஷின் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின்ஸுக்கும் நம்ம பண்ற மிஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 1 வருஷத்துக்கான வாரண்டியை கொடுக்குறோம்.
என்ன 1 வருஷத்துக்கான வாரண்டி எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரோலர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அதோட கூட உங்களுக்கு 1 இயர்க்கான வாரண்டி இருக்கு. மேக்ஸிமம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மிஷின்ல கிடையாது. அப்படியே மிஷினோட வெளி பக்கத்துல ஒரு ரவுண்ட் வருவோம். அப்படியே பாருங்க, இந்த இடத்துல இந்த அடாப்டர் பாருங்க, நாங்கள் வெளியில தான் கொடுப்போம். இந்த அடாப்டர் நீங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த அடாப்டர்ல ஏதாவது இஷ்யூ இருந்தால் வெளியிலே நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, சிலர்லாம் உள் பக்கமாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி உள் பக்கமாக கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்போ இந்த ட்ரேவை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அப்படியே பாருங்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எக்ஸு நார்மலாக இந்த ட்ரேயில் இப்படி அடிக்குங்க. ஒரு ரோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 முட்டைகள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ரோவில். அடுத்து கீழ் ரோலையும் அந்த மாதிரி 7லேருந்து 8 முட்டை வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த மிஷினை இங்கே பாருங்கள், இந்த ட்ரே தனியாக தூக்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வெளியே எடுத்து ஈஸியாக க்ளீன் பண்ண வைக்க முடியும் உங்களால். சரி, நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்படி வச்சுட்டீங்க. அடுத்து உங்களுக்கு 18 days ரன்னர் ஓடி முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ இந்த ரன்னரை நீங்கள் பாருங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. அதை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மிஷின் இந்த மிஷின். அதே மாதிரி மிஷினில் உங்களுக்கு ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த மிஸ்ட் மேக்கர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தண்ணி காலி ஆகும் போதெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு வெளி பக்கத்துலேருந்து ஊற்றுற மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டோம். நாங்கள் உள்பக்கமே தான் ஊற்றுற மாதிரி கொடுத்துருப்போம். எதுக்காகனா ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே இஷ்யூ இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். அதனால வேண்டி உள்பக்கமாக தண்ணி ஊற்றுறத கொடுத்துருக்கோம். அதுவும் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஒரு மூடி ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, இந்த மூடி ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த மூடியை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் தண்ணி இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். அடுத்து கீழ் ட்ரேயில் அதே மாதிரி எக்கு நீங்கள் அடிக்கிட்டு அது அந்த டைமிங் முடிஞ்சு 18 days முடிஞ்சு இந்த மாதிரி தூக்கிட்டு வெளியே எடுத்தீங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும் உங்களுக்கு. அதில் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மிஷின்ங்க இது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு மிஷின், யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மிஷின். அவ்வளோதாங்க இந்த மிஷினை குறித்து தான முழு டீட்டெயில்டு. இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். இந்த டைம் தான் கால் பண்ணணும், அந்த டைம் தான் கால் பண்ணலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எப்போ வேணால் கால் பண்ணாங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுவோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நன்றி.